நான் வந்து மர்சி மெட்டில்டாங்க, சிஎஸ்ஐ பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட ஹெச்எம். இது வந்து எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் இருக்கிற ஸ்கூல், சரிங்களா. சில செக்ஷன்ஸ்க்கு தமிழ் மீடியத்துலையும் இங்கிலீஷ் மீடியம், ஒரு இங்கிலீஷ் மீடியத்துக்கும் எய்டட் செக்ஷன், எய்டட் டீச்சர்ஸ் இருக்காங்க. வி ஆர் பெய்ட் பை கவர்மெண்ட், அவங்களுக்குலாம் எந்த ஃபீஸும் நாங்கள் வாங்குறதில்ல. செல்ஃப் ஃபைனான்ஸும் கூடவே இருக்கு, பேரலல் செக்ஷனா செல்ஃப் ஃபைனான்ஸ் வச்சிருக்கிறோம். அதுக்கும் கவர்மெண்ட் எங்களுக்கு வந்து ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, இவ்வளவு அமௌண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபீஸ் தான் வாங்கிட்டு இருக்கோம். நீங்க இப்ப கேட்டீங்க இல்லைங்களா, ஜாசிம்னு ஒரு ஸ்டூடெண்ட், முகமது ஜாசிம்னு ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க வந்து இந்த ஸ்கூல்ல எல்கேஜில இருந்து இங்க தான் படிக்கிறாங்க. எங்க ப்ரிப்பரேட்டரியில முடிச்சுட்டு தான் இங்க வந்து 6th சேர்ந்தாப்ல. 6th சேரும்போது அந்த ஃபீஸ் 10,000 கட்டிட்டு சேர்ந்தாப்ல. இப்போ வந்து 7th இருந்து அவன் ஃபீஸே கட்டல. 7th இப்ப கொரோனாவும் இல்ல, 7th கட்டல, 8th 9th 10th 4 வருஷம் ஃபீஸ் கட்டல. ஆனா நாங்க பாடமும் சொல்லி கொடுத்துருக்கோம், எக்ஸாமினேஷனுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் நாங்க தான் கொடுக்குறோம், காசு கொடுத்து தான் வாங்குறோம். பிடிஏக்கு கவர்மெண்ட் கட்டுறோம், அது அவன் கட்டாமே நாங்க கட்டியிருக்கோம். அவனுக்காக எல்லா கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் பேப்பர் எல்லாமே நாங்க தான் கொடுத்துருக்குறோம். பேரண்ட் வந்து வந்தாங்க, வரும்போது நான் சொன்னேன், முடிஞ்ச ஃபீஸை கட்டுங்க. என்ன வருஷத்துக்கு நாங்க வந்து ரொம்ப கவர்மெண்ட் என்ன ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களோ அதை தான் வாங்குறோம். நாங்க நிறைய வாங்குறது இல்ல. 11,000 தான் எங்களுக்கு வந்து இது 7th ஸ்டாண்டர்ட்க்கு 8,800 தான் ஃபீஸ். 8th ஸ்டாண்டர்டுக்கு வந்து 9,980 இந்த மாதிரி தான். இப்போ வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது 14,000 வருது. மொத்தமா இவன் 5 வருஷமா ஃபர்ஸ்ட் கட்டினது, சேரும் போது கட்டினதோட சரி 5 வருஷமா 7th 8th 9th 10th எல்லாத்துக்குமே கட்டாததுனால இப்போ 57,000 ஆயிடுச்சு. எனக்கு வந்து இந்த மாணவர்களை வந்து எக்ஸாம் எழுதாம பண்றது, இல்லாட்டி ஃபீஸ் கட்டலன்னு வீட்டுக்கு அனுப்புறது, வெளியே நிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அது ஒரு மாணவனோட தவறும் இல்லை, பெற்றோரோட சூழ்நிலை. அதனால கட்டாம இருக்கா, நான் கூப்பிட்டு சொல்லுவேன், கட்டிடுங்கன்னு. கட்டிட்டு வரேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் கட்டல. இந்த பெற்றோரை பொறுத்தவரையிலும் ஒரு பைசா கூட தரவே இல்லை, 4 வருஷமா ஒண்ணுமே தரல. இருந்தாலும் அவன் 10th சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுனால நான் வந்து எக்ஸாம் எல்லாம் எழுத விட்டேன். அவனையும் பேரண்டையும் கூப்பிட்டு சொன்னேன். அந்த பேரண்ட் பிசினஸும் பண்றாரு. இப்ப சில சமயத்துல பாத்தீங்கன்னா நான் இது கூட ஃபுல்லா வேவே பண்ணிருக்கேன். எப்படின்னா கேன்சர் இல்ல உடம்பு சரியில்லை, அப்பா அட்மிட்டடு அப்படிலாம் சொல்லும்போது டைம் கொடுத்துருக்கோம், இல்லாட்டி வேண்டான்னு சொல்லி கூட நாங்க அடுத்த ஏதோ வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறோம். இந்த பேரண்ட்டை போறவங்க ஹீஸ் ஹேல் அண்ட் ஹெல்தி, அதுல சந்தேகமே இல்லை. எனக்கு தெரியும், ஏன்னா இங்க வந்து அவர் சமோசாலாம் கொடுப்பார். அதனால நாங்க பாத்துக்கிட்டே இருக்கிற பேரண்ட் தான். ஆனா எப்படி வந்து இதை வந்து இப்படி சொல்றாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த 57 நான் சொன்னேன், அப்புறம் சொன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு மேடம், குறைச்சு கொடுங்கன்னாரு. நீங்க நான் முதல் ஒரு 50,000 கட்டுங்க, அப்புறம் என்னன்னு சொல்லி பேசலாம் அப்படின்னு நான் சொன்னேன். 50,000 கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி முடிஞ்சதை கட்டுங்க, எப்படி வந்து அவனுக்கு இது பண்ணலாம், என்னென்ன பண்ணலான்றதை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். திடீர்னு இப்பதான் நீங்க சொல்றீங்க அவங்க சிஎம் செல்க்கு எழுதியிருக்காங்க, அங்க இருந்து கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்திருக்கு, சிஓ ஆபீஸ்க்கு, டிஓ ஆபீஸ்க்குலாம் வந்திருக்கு. இப்ப எனக்கும் ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டாங்க, என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் சார் இது மாதிரின்னா அந்த இதை கொடுத்து விடுங்கன்னு சொன்னாங்க. இப்போ ஆஃபீஸ்க்கும் நான் கொடுத்து விட்டுருக்கேன். வருஷத்துக்கு எவ்வளோ ஃபீஸு அவங்க ஏன் கட்டல. இது வந்து மற்ற இடம் மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிலாம் நான் வாங்கல. ஏன்னா நாங்களும் செல்ஃப் ஃபைனான்ஸ் வச்சிருக்கனால செல்ஃப் ஃபைனான்ஸ்ல இருந்து டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும். அந்த ஒரே பர்பஸ்க்காக தான் நாங்க வந்து செய்யறோம். நாங்க வந்து இது சேவையா செய்யறதுனால இதுல வந்து எங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிலாம் நாங்க எங்க மேனேஜ்மெண்ட் அந்த இதுல என்கரேஜ் பண்றதுல ஃபீஸை வாங்குறோம், இதை பண்றோம். இப்ப இந்த மாதிரி ஃபீஸ் கட்டாததுனால ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுல எனக்கு சிரமங்கள் ஏற்படுது. அப்பவும் பேரண்ட்டுக்கு 1,000 கொடுத்தாலும் சரி, 2,000 கொடுத்தாலும் சரி, 5,000 கொடுத்தா அவங்களுக்கு என்ன முடியுதோ அதை கொடுக்கறத நாங்க வாங்கிக்கிறோம். இது வந்து இப்படிதான் கொடுக்கணும், இந்த மாசத்துக்குள்ள கொடுக்காட்டி வெளியே போ, இப்படி இதுவரையிலும் சொன்னதே இல்லை. அப்படி சொல்லி இருந்தாலும் உங்களுக்கே தெரியும், இப்ப 4 வருஷமா அவனுக்கு அக்யூமுலேட்டே ஆயிருக்காது, இந்த அளவுக்கு வந்திருக்காது. இப்பவும் அவர் வந்தப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு நான் குறைச்சு கொடுக்குறேன், முடிஞ்சதை கட்டுங்கன்னு சொன்னேன். அதையும் மீறி தான் அவர் வந்து வந்திருக்காரு. இது வந்து அவர் ஏதாவது இப்படி மீடியாவுக்கு போயிட்டா இல்லாட்டி நம்ம அபிஷியல்ஸ்க்கு எழுதிட்டோம்னா நமக்கு வேவ் பண்ணிடுவாங்கன்னு ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தில் இருக்காங்க. இதை நம்ம என்கரேஜ் பண்ணா, இப்போ ஒருவேளை அவருக்கு உடம்பு முடியலன்னு வச்சுக்கோங்க, 100% என் பர்ஸ்ல இருந்து நான் கட்டுவேன். என் சம்பளத்துல இருந்து ஒரு குழந்தைக்கு செய்யறதுல எங்க டீச்சர்ஸ் அத்தனை பேர் செஞ்சிருக்காங்க. எத்தனை குழந்தைங்களுக்கு, முடியாத குழந்தைங்களுக்கு எய்டட் ஸ்டாஃப் வந்து நாங்க காசு கொடுப்போம். இப்போவுமே பாத்தீங்கன்னா 6th அட்மிஷன் போட்டுட்டு இருக்கோம். கவர்மெண்ட்ல போனா அவங்களுக்கு யூனிஃபார்ம் எல்லாமே ஃப்ரீ. இங்க வந்து நாங்க எங்க யூனிஃபார்ம் வாங்கணும், 1000 ரூபாய் ஆயிடும்ட்டு நாங்க அத்தனை பேரும் சேர்ந்து டீச்சர்ஸ் கலெக்ட் பண்ணி பசங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்குறோம். ஏன்னா கடவுள் நம்ம நல்லா வச்சிருக்காரு, இந்த குழந்தைங்கள கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வந்த குழந்தைங்க, அதனால அவங்க நல்லா இருக்கணும் நாங்க செஞ்சுட்டு இருக்கோங்க. அதான் நான் முடிஞ்சது 50 தான் கட்ட சொன்னேன். 7,500 ரூபாய் விட்டுருங்க, நான் இன்னும் புக்கு வாங்கல, அது இது சரி ஒரு 50,000 கட்டுங்க. ஏன்னா இப்ப அடுத்து 11th அட்மிஷன் போடணும், கட்டுங்க. இன்னும் குறைச்சிருப்பேன், இன்னும் குறைக்கிறதுல எனக்கு எவ்வளவு கட்ட முடியுமா கட்டட்டும் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா இப்ப போயிட்டு அவர் இப்படி மீடியா இதெல்லாம் போய் ஸ்கூல் நேம் வந்து இப்படி அசிங்கம் பண்றதுல ரொம்ப சங்கடமா இருக்கு. எனக்கு வந்து மன வருத்தம் தான் இது. ஏன்னா மத்த இடம் மாதிரி எனக்கும் செஞ்சு முடியும் இல்லைங்களா, இரு பரிச்சை எழுதாத, ஃபீஸை கட்டு, கொஞ்சமாவது கட்டு நான் கேட்டிருக்கலாம். நான் அது கூட செய்யவே இல்லை, அதனாலதான் இவ்வளவு அதிகமாயிருக்கு. இது வந்து பெற்றோர் வந்து அவர் அதான் சொன்ன முடியாதவர் இல்லை,
அவர் ஒரு ஹேண்டிகேப்டு இல்ல அவருக்கு இன்கமே இல்ல வீட்டுல இருக்காங்க உடம்பு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவோம். அதான் சொன்னேன், மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்க எத்தனை முறை எங்க டீச்சர்ஸ் வேணா நீங்க யாரை வேணாலும் கேட்டு பாருங்க, டீச்சர்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணுவேன். எய்டட் டீச்சர்ஸ் மட்டும் கொஞ்சம் கொடுங்கப்பா, ஒரு ஈச் 5,000 கொடுக்கலாம் ஸ்டூடெண்ட். நான் இது இல்லாம காலையில சாயந்தரம் அவங்களுக்கு கோச்சிங் கிளாஸ் வச்சு, கோச்சிங் கிளாஸ்க்கு பையன் பட்னியா இருப்பான், 12:30 1 மணிக்கு பையன் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் 5 மணிக்கு கிளாஸ் வச்சா என்னன்னு சொல்லிட்டு டெய்லி அவங்களுக்கு சுண்டல் பிஸ்கட் எல்லாம் நாங்க தான் ஸ்பான்சர் பண்றோம். கடவுள் நம்ம நல்லா வச்சிருக்கோம். டீச்சர்ஸ்ட சொல்லும்போது அதுதான் சொல்லுவேன், நம்ம பேரண்ட்ஸ்க்கு யாரோ அப்படி செஞ்சிருப்பாங்க, அதனால தான் இன்னைக்கு நாம நல்லா இருக்கும். ஒரு பையனை நம்ம சரி பண்ணோம்னா அந்த அவனோட ஜெனரேஷனே நல்லாயிடும். ஒரு பையன் ஒரு உத்தியோகத்துக்கு வந்துட்டானா அது மாதிரி அத்தனை பேரும் வந்துருவாங்க. அதனால அந்த நல்ல எண்ணத்தோட தான் நாங்க செஞ்சிருக்கோம். அதுவும் பர்டிகுலரா பாய்ஸ், ஏன்னா அவன் வந்து ஒரு பிரெட் வின்னரா இருக்கணும், ஒரு குடும்பத்தை தாங்குறவனா இருக்கணும்னா அவன் நல்லா படிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும்ன்றதாங்க எங்களோட ஆசை.